Next topic is packing efficiency. Packing efficiency or packing fraction அப்படின்னு சொல்லுவாங்க. Packing efficiency or என்னது packing fraction. அப்போ packing fraction or packing efficiency நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா டிட்டர்மைன் பண்ணணும்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்க. Total volume occupied by sphere in a unit cell. Total volume occupied by sphere in a unit cell divided by volume of the unit cell into 100. புரியுதாங்க? அப்போ இந்த packing fraction or packing efficiency நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்னு சொன்னா packing fraction or packing efficiency equal to என்ன ஃபார்முலா சொல்லிட்டேன்? Total volume. புரியுதாங்க? Total volume occupied by the sphere. ஒரு ஸ்பியரோட total volume divided by volume of the unit cell divided by தாங்க என்னது volume of the unit cell into எவ்வளவு 100. புரியுதாங்க? வால்யூம் ஆஃப் த கியூப் வித் எட்ஜ் லென்த். நான் ஆல்ரெடி தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே நான் வந்து நடத்த சொல்லியிருப்பேன். ஒரு கியூபிக் சிஸ்டம் இருக்குன்னு தாங்க சொன்னால் அந்த கியூபிக் சிஸ்டத்தில் அந்த எட்ஜ் லென்த்து ஆல் ஆர் ஈக்குவல்னு சொன்னோம். அப்படி தானே? எட்ஜ் லென்த் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு தாங்க சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே நம்ம எட்ஜ் லென்த் ஏன்னு எடுத்துட்டோன்னு தாங்க சொன்னால் இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் வித் எட்ஜ் லென்த் ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னது ஏ கியூப். புரியுதாடதாங்க? அப்போது நம்ம அதான் இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா the packing efficiency of simple cubic அதாவது SC, body centered cubic BCC, face centered cubic FCC. புரியுதாங்க? அப்போ இந்த simple cubic, body centered cubic, face centered cubic இந்த மூணுக்கும் நம்ம என்ன டிட்டர்மின் பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா packing efficiency ஆர் packing fraction நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். புரியுதாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கியூபிக்கு நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் கியூபிக். புரியுதா? சிம்பிள் கியூபிக் தாங்க. அப்போ இதானே தாங்க ஒரு சிம்பிள் கியூபிக். புரியுதா? அப்போது ஒரு சிம்பிள் கியூபிக் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்பிள் கியூபிக்கில் எட்ஜ் லென்த் ஈக்குவல் டு எப்படி இருக்குது, ஏவாக இருக்குது. புரியுதா? இதான தாங்க எட்ஜ் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது என்ன தாங்க எட்ஜ் லென்த் ஏ. சரியா? அப்போ தாங்க ஒரு சிம்பிள் கியூபிக்கில் எட்ஜ் லென்த் ஈக்குவல் டு என்னது ஏ. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை நம்ம என்ன எடுத்துருக்குறோம், ஆர்னு எடுத்துருக்குறோம். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் எவ்வளவு, ஆர். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர். அதாவது எட்ஜ் லென்த்தை இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்தால் அது நம்ம ஏ ஃபுல்லாக எடுத்துட்டோம். இந்த எட்ஜ் லென்த்தில் வந்து ஹாஃப் ஆஃபாக நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் தாங்க சொல்லுவோம். அப்போ எட்ஜ் லென்த் ஈக்குவல் டு தாங்க என்ன சொல்லியாச்சு ஏ. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் என்னது ஆர். அப்போ ஏ ஈக்குவல் நமக்கு எத்தனை ஆர், 2 ஆர் தானே தங்க. ஏ ஈக்குவல் என்னது 2 ஆர். அப்போ இந்த ஆர் இங்கே இருக்கட்டும், இந்த 2 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ ஆர் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ பை 2. புரியுதாட்ட தாங்க? இந்த ஆர் தாங்க வச்சுக்கோ, இந்த 2 இங்கிட்டு கீழே கொண்டு போயிரு. அப்போ நாங்க ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஏ பை 2. அப்போ நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். புரியுதாட்ட தாங்க? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். அப்போ கவனிங்க, 4/3 பை ஆரோட தாங்க வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, ஏ பை 2 தாங்க இருக்குது. அப்போ நம்ம தாங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ ஏ பை 2 த ஹோல் கியூப். புரியுதாங்க? 4/3 பை ஆரோட வேல்யூ எவ்வளவு, ஏ பை 2 த ஹோல் கியூப். அப்போ இதை வந்து தாங்க நம்ம எப்படி எழுதலாம், 4/3 பை ஏ பை 2 த ஹோல் கியூப் எப்படி எழுதுவீங்க, ஏ கியூப் டிவைடட் பை 2 கியூப்னு எழுதுவோமா தாங்க, ஏ கியூப் டிவைடட் பை 2 கியூப்னு தாங்க எழுதுவோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4/3 பை ஏ கியூப் பை 2 கியூப் எவ்வளவு, 8. இப்படி தானே தாங்க 2 கியூப் தாங்க நமக்கு எவ்வளவு, 8. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 4 4s are 4, 2 4s are 8 தானே. அப்போ 3 × 2 எவ்வளவு, 6 தாங்க. அப்போ பை ஏ கியூப் பை எவ்வளோ இருக்குது, 6. பை ஏ கியூப் பை தாங்க எவ்வளோட 6. அப்போ இதுதான் என்னது, வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை தாங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை தாங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். புரியுதா? அடுத்தவங்க பாருங்க, இன் எஸ்சி என்ன சொல்லிட்டேன், சிம்பிள் கியூபிக்னு தாங்க சொல்லியிருக்கோம். அப்போ இன் சிம்பிள் கியூபிக் நம்பர் ஆஃப் யூனிட் செல் எவ்வளவு, 1 தானே தாங்க. பிசிசி தாங்கன்னு சொன்னால் 2ன்னு சொல்வீங்க, எஃப்சிசி தாங்கன்னு சொன்னால் 4ன்னு சொல்லுவோம். அப்போ இன் சிம்பிள் கியூபிக் நம்பர் ஆஃப் யூனிட் செல் இஸ் எவ்வளவு, 1. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர். டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் தாங்க என்னது, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தாங்க இருக்குல்லம்மா. இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை இந்த நம்பர் ஆஃப் யூனிட் செல்லால் தாங்க நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட் செல் எவ்வளவு தாங்க, 1 தானே. அப்போ 1 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எவ்வளவு, பை ஏ கியூப் பை 6. பை ஏ கியூப் பை 6. அப்போ இப்போ நமக்கு தாங்க என்ன தாங்க நமக்கு ஆன்சர் கிடைக்கும், பை ஏ கியூப் பை 6 தாங்க கிடைக்கும். பை ஏ கியூப் பை 6ன்னு கிடைக்கும். புரியுதா?
அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பேக்கிங் ஃப்ராக்ஷன் அந்த பிஎஃப் சொல்கிற ஷார்ட்டில் இருக்கேன் பேக்கிங் ஃப்ராக்ஷன் இப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கீங்க டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் தாங்க எவ்வளவு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிறோம் பை ஏ கியூப் பை 6 பை ஏ கியூப் பை 6 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த தாங்க ஸ்பியர் தாங்க என்ன சொல்லியிருக்கேன் ஏ கியூப் சொன்னேன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எவ்வளவு ஏ கியூப் இன்ட்டு தாங்க நமக்கு எவ்வளவு 100 அப்போ இந்த ஏ கியூப் தாங்க நம்ம கேன்சல் பண்ணிடலாமாடா அப்போ என்ன இருக்குன்னு சொல்லுங்க பை இன்ட்டு 100 பை என்ன இருக்கும் 6ன்னு தாங்க இருக்கும் பையோட வேல்யூ எவ்வளவு 22/7 தாங்க போட இல்லைன்னா நீ வந்து 3.14 போட்டுக்கலாம்ல அப்போ 3.14 இன்ட்டு 100/6 அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஆன்சர் வரும் 52.31%.